ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பிஸ்னஸ் மெயில ப்ரொஃபஷனலாக எப்படி எழுதுறது, ஃபார்மலாகவும் ப்ரொஃபஷனலாகவும் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் மெயில்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக, கிளியராக, குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருக்கணும். வளவளன்னு வந்து சப்ஜெக்ட் வந்து லென்த்தி சென்டென்சஸாக எழுதி ஃபில் பண்ணக்கூடாது. ஷார்ட்டாக வந்து எழுதணும். சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுக்கோசரம் மெயில் எழுதுறீங்க அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்டை பார்த்து அந்த ரிசீவ் பண்ணுறவங்க வந்து சப்ஜெக்டை பார்த்து உடனே அந்த மெயிலை கிளிக் பண்ணணும். ஸோ அந்த வகையில் வந்து அது ஷார்ப்பாகவும் தெளிவாகவும் ஷார்ட்டாகவும் எழுதணும். அது ரொம்ப முக்கியம். ஓகே, ரொம்ப சுருக்கமாக எழுதணும். சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். அதனால அதை வந்து ஃபில் பண்ணக்குள்ள ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க. நீங்கள் எதை பற்றி எழுதுறீங்களோ அதை வந்து நீங்கள் தெளிவாக குறிப்பிடணும். சப்போஸ் நீங்கள் ஒரு உங்களுடைய ப்ரைஸ் லிஸ்ட், புது ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்புறீங்க அப்படின்னாக்கா, நியூ ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்னு போட்டு எந்த வருஷமோ அந்த வருஷம் நியூ ப்ரைஸ் லிஸ்ட் ஃபார் தி இயர் அப்படின்னு போட்டுட்டு 2021 22 ஏதோ ஒன்று அது மாதிரி போடுறது. ஸோ இந்த மாதிரி எதாக இருந்தாலும் அதை வந்து தெளிவாக குறிப்பிடணும். ஸோ அதை விட்டுட்டு அந்த ப்ரைஸ் லிஸ்ட், புது ப்ரைஸ் லிஸ்ட், பழைய ப்ரைஸ் லிஸ்ட் சேஞ்ச் ஆகுது, புது ப்ரைஸ் லிஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான மெயில் அப்படின்னு சொல்லி வளவளன்னு எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ இதாக இருந்தாலும் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அந்த மெயிலோட கண்டென்ட்டை ரொம்ப ஷார்ப்பாக ஒரு இன்டெக்ஸ் மாதிரி சொல்கிறோம். அதற்கு அடுத்ததா மெயில் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி மெயிலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. மெயிலை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வந்து டியர் அப்படின்னு போட்டு நீங்கள் யாருக்கு எழுதுறீங்களோ அவருடைய பேரை வந்து அதனோட சேர்க்கணும். டியர் கண்ணன், டியர் அஜய்குமார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணலாம். ஸோ ரொம்ப மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, மிஸ்டர் வேணால் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? பேரை போட்டுட்டு மறுபடியும் சார்லாம் தேவையில்லை. அதுக்கு மேலே மிஸ்டர்னு வேணால் நீங்கள் குறிப்பிட்டுடலாம். அதற்கு அடுத்ததாக ஹாய்னு போட்டு இது வந்து ஃப்ரெண்ட்லியாக எழுதுகிற மாதிரி ஹாய்னு போட்டு அதே சமயத்தில் உங்கள் பேரை, அது யாருக்கு இது மெயில் அனுப்புறீங்களோ அவங்களுடைய பேரை ஃபில் பண்ணணும். அதுக்கு அடுத்தது சப்போஸ் இந்த மெயிலை வந்து ஒரு டீமுக்கு அனுப்புறீங்க, ஓகேங்களா? அப்போ வந்து அங்கே யார் உங்களுக்கு முக்கியமான ஆளுங்கிறது தெரியுது, ஒரு டீமுக்கு அனுப்புறீங்க. அப்போ வந்து ஹாய் எவ்ரி ஒன், ஹாய் சேல்ஸ் டீம், ஹாய் கஸ்டமர் சப்போர்ட் டீம், அந்த மாதிரி வந்து நீங்கள் பொதுவாக குறிப்பிட்டு மெயிலை அனுப்பலாம். ஸோ அதற்கு அடுத்ததாக மெயிலோட முதல் சென்டென்ஸ் பிகினிங், அது வந்து எப்படின்னாக்கா ரொம்ப முக்கியமான பகுதி. அதை வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்களோட ஆரம்பிக்கலாம். கிரீட்டிங்ஸ்னா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படி இல்லைன்னா ஐ ஹோப் யூ ஆர் வெல், நீங்க நலமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி இதனுடைய அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கூட தெரிவிக்கலாம். அடுத்தது ஐ ஹோப் ஆல் இஸ் வெல், எல்லாம் வந்து சிறப்பானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த வாக்கியத்தோட அர்த்தம். ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல், நீங்க எல்லாமே சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் அப்படிங்கிறது தான் இது. அதற்கு அடுத்தது ஐ ஹோப் யூ ஆர் ஹேவிங் எ ஒண்டர்ஃபுல் டே, இந்த உங்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஐ ஹோப் யூ ஆர் ஹேவிங் எ ஒண்டர்ஃபுல் டே, ஒரு சிறப்பான நாளாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன் அப்படிங்கிறது இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். அதற்கு அடுத்தது ஐ ஹோப் யூ ஆர் ஹேவிங் எ கிரேட் வீக், இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். சரி, ஸோ இந்த வகையில நீங்க வந்து ஒரு மெயிலை வந்து பொதுவாக ஆரம்பிக்கக்குள்ள இந்த மாதிரியான ஃப்ரேசஸோட ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். அவங்களுக்கு ரிசீவ் பண்றவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்த்துக்களோட ஆரம்பிக்கிறதும் நல்ல விஷயங்களை சொல்லி ஆரம்பிக்கிறது வந்து படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டை கிரியேட் பண்ணும். அதற்கு அடுத்ததா அதுவே நீங்க வந்து யார்கிட்டயாச்சும் வந்த மெயிலுக்கு ஒரு ரிப்ளை அனுப்புறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ரிப்ளைக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிக்கலாம்னா இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். இட் இஸ் கிரேட் டு ஹியர் ஃப்ரம் யூ, அதாவது உங்கள்கிட்ட இருந்து அந்த இது வந்து செய்தி வந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்றது அந்த வாக்கியம். இட் இஸ் கிரேட் டு ஹியர் ஃப்ரம் யூ. அதுக்கு அடுத்தது தேங்க்ஸ் ஃபார் யுவர் குவிக் ரெஸ்பான்ஸ், அதாவது நீங்க ஏதோ கேட்டிருக்கீங்க, அதுக்கு அவர் வந்து உடனடியாக அதுக்கு உண்டான இதை வந்து ரிப்ளை பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் நீங்க நன்றி சொல்றீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் குவிக் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது தேங்க்யூ ஃபார் தி அப்டேட், நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டுறீங்க, உடனடியாக அதுக்கு உண்டான தகவல் உடனடியாக கொடுத்துட்டார்,
அதுதான் தேங்க்யூ ஃபார் தி அப்டேட். அடுத்தது தேங்க்யூ ஃபார் யுவர் மெயில். இப்போ நீங்க ஒரு மெயிலை குறிப்பிட்டு அந்த மெயிலுக்கு நன்றி சொல்லி நீங்க எழுதுறீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் மெயில் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மெயில் எது சம்பந்தமா எழுதுறீங்களோ அது சம்பந்தமா எழுதணும். ஸோ நீங்க இது சம்பந்தமா அனுப்பின மெயிலுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் இது தேங்க்யூ ஃபார் யுவர் மெயில் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு எது சம்பந்தமான மெயிலோ அதை வந்து நீங்க குறிப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரிப்ளை. நீங்க எதனாச்சும் அதுக்கு முன்னாடி இது எழுதிருப்பீங்க, மெயில் அனுப்பியிருப்பீங்க, அதுக்கு அவங்கள்ட்ட ரிப்ளை வந்திருக்கும், அதுக்கு ஒரு நன்றி சொல்லி அதனுடைய மற்ற விஷயங்களையும் எழுதுவீங்க. அப்போ வந்து தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரிப்ளை அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அதுக்கு அடுத்ததா தேங்க்ஸ் அகைன் ஃபார் யுவர் ஹெல்ப். உங்களுடைய உதவிக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு அக்கௌண்ட் டீடைல்ஸை கேட்டிருக்கலாம், ஒரு பேமெண்ட் சம்பந்தமான ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருக்கலாம். ஸோ அவங்க அதை வந்து உங்களுக்கு வந்து அனுப்பியிருக்கலாம். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் அகைன் ஃபார் யுவர் ஹெல்ப், உங்களுடைய உதவிக்கு மீண்டும் நன்றி அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான இது ஃப்ரேசஸ்களோட நீங்கள் இமெயிலில் ரிப்ளை மெயிலில் வந்து அனுப்பலாம். அதற்கு அடுத்ததாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, அந்த ஃபாலோ அப் சம்மந்தமாக ஒரு மெயில் அனுப்புறீங்க அப்படின்னாக்கா அது வந்து எப்படி எழுதலாம்னாக்கா பாருங்க, ஆஸ் பர் அவர் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன், நம்மளுடைய தொலைபேசி உரையாடலின் படி அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அதாவது இந்த மேட்டரை வந்து நீங்க போன்ல டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க, சில விஷயங்களை அவர் கேட்டிருப்பாரு, அது மாதிரி வந்து நீங்களும் வந்து இது பண்ணிருப்பீங்க, அது நீங்க வந்து மெயில்ல ரிட்டர்ன்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து நீங்க இது எழுதுறீங்க ஆஸ் பர் அவர் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன். அப்படி இல்லைனாக்கா ஏதாச்சும் ஒரு விஷயத்த கேட்டிருப்பீங்க போன்ல, அதுக்கு உண்டான பதில் கிடைக்காம போயிருக்கலாம், அது ஃபாலோ பண்ணுவீங்க. அது ஆஸ் பர் அவர் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஆஸ் டிஸ்கஸ்டு, அதாவது பேசினபடி அப்படிங்கிற மாதிரி, ஆஸ் டிஸ்கஸ்டு பேசினபடி அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்ந்து நம்ம வாக்கியங்களை அமைக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஆஸ் வி டிஸ்கஸ், நாம பேசினபடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட ஆரம்பிக்கலாம். அதற்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா வித் ரெஃபரன்ஸ் டு அவர் டெலிஃபோனிக் டிஸ்கஷன், அதாவது நம்மளுடைய தொலைபேசி உரையாடலின் அடிப்படையில் அப்படிங்கிற மாதிரி இது வித் ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ அதை நான் குறிப்பிட்டு ஸோ தொலைபேசி உரையாடலின் அடிப்படையில் அப்படிங்கிற மாதிரி எழுதுற மாதிரி இது. அதற்கு அடுத்ததாக ஐ ஆம் கெட்டிங் பேக் டு யூ ரிகார்டிங், அதாவது ஏதாவது ஒரு விஷயத்து சம்பந்தமா நீங்க வந்து மறுபடியும் வந்து ரிப்ளை கொடுக்குறீங்க. அப்ப ஐ எம் கெட்டிங் பேக் டு யூ ரிகார்டிங், இது சம்பந்தமா நான் உங்களுக்கு எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஐ எம் கெட்டிங் பேக் டு யூ, இது சம்பந்தமா மீண்டும் நான் உங்களுக்கு இதை வந்து இது பண்றேன், திரும்ப எழுதுறேங்கிற மாதிரி. ஐ எம் கெட்டிங் பேக் டு யூ. ஓகே, அதற்கு அடுத்ததாக ஐ எம் ரைட்டிங் யூ டு ஃபாலோ அப் ஆன், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்றீங்க நீங்க. ஓகேங்களா? சம்பந்தமா இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க வந்து மெயிலில் எழுதி அது வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு இந்த மாரி மெயில ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணலாம். ஐ எம் ரைட்டிங் யூ டு ஃபாலோ அப் ஆன், ஸோ அந்த சம்பந்தமான ஃபாலோ அப் சம்பந்தமா ஏதாவது ஒரு ப்ராடக்ட், இது சர்வீஸ் சம்பந்தமா கூட நீங்க எழுதலாம். ஓகேங்களா? ஐ எம் ரைட்டிங் யூ டு ஃபாலோ அப் ஆன் ஸோ அண்ட் ஸோ வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ், அப்படி இல்லைனாக்கா சர்வீஸ் சம்பந்தமா அந்த மாதிரி விஷயங்களை வந்து இதுக்கப்புறமா நீங்க குறிப்பிடலாம். அதற்கு அடுத்ததாக ஃபைல் அட்டாச்மெண்ட். சப்போஸ் நீங்க வந்து ரெசிபென்ட்டுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஃபைல் அட்டாச் பண்ணி அனுப்புறீங்க அப்படின்னாக்கா அப்போ வந்து அதை குறிப்பிட்டு நீங்க எழுதணும் இல்லையா? அப்போ ஐ ஹாவ் அட்டாச்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் நேம் என்னமோ அதை வந்து இங்க நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஐ ஹாவ் அட்டாச்டுன்னு சொல்லிட்டு ஃபார் யுவர் வியூ, அந்த ஃபைல் நேமை குறிப்பிட்டு ஃபார் யுவர் வியூ அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா ஐ ஹியர் பை அட்டாச், நான் இதோட நான் வந்து அட்டாச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹியர் பை இல்லைனா ஐ ஹியர் வித் அட்டாச் அப்படின்னு சொல்லலாம். ஃபைல் நேமை குறிப்பிட்டு ஃபார் யுவர் ரிவ்யூ, உங்களுடைய மறுபரிசீலனைக்கோசரம் நான் அந்த ஃபைலை அனுப்பியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஐ எம் சென்டிங் யூ ஃபைல் நேம், அங்கே வந்து இந்த ஃபைலை வந்து பிடிஎஃப் ஃபைலை நாங்கள் அனுப்பியிருக்கேன். அதாவது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்டு இருந்துருக்கலாம், அந்த ஒரு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டாகவே இருக்கட்டுமே, அதை வந்து நீங்கள் ஒரு பிடிஎஃப் ஃபைலை எடுத்து அனுப்பலாம். அப்போ வந்து ஐ எம் சென்டிங் யூ ஸோ ஃபைல் ஆஸ் ஏ பிடிஎஃப் ஃபைல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் டைரெக்டாக ஃபைல் அட்டாச் பண்ணிட்டு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க ஃபோனில் அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள்கிட்ட வந்து அந்த ஃபைலை அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னாக்கா ப்ளீஸ் ஃபைண்ட் தி ஃபைல் அட்டாச்மெண்ட் அப்படின்னா கூட போதும். ஓகேங்களா? அந்த ஃபைல் நேம் இருந்துச்சுனாக்கா அந்த ப்ராக்கெட்டில் நான் குறிப்பிட்டிருக்காங்கல்ல அந்த இடத்துல ஃபைல் நேம் நீங்கள் போடலாம். அப்படி இல்லைனாக்கா ப்ளீஸ் ஃபைண்ட் தி ஃபைல் அட்டாச்மெண்ட் சொல்லிட்டு ப்ராக்கெட் இல்லாமல் நீங்கள் எழுதி அனுப்பலாம். அதுக்கு அடுத்ததாக்கா ரீசன் ஆஃப் தி மெயில். ஸோ இந்த மாரிலாம் நீங்கள் மெயில் அனுப்பலாம். சப்போஸ் இப்போ பாடி, அதாவது கிரீட்டிங்ஸுக்கு அப்புறம்
கிரீட்டிங்ஸ் போட்டு ஐ ஹோப் யூ ஆர் வெல் இந்த மாதிரிலாம் எழுதிட்டீங்க. அதுக்கு அடுத்ததாக நீங்க அடுத்த பாடி ஆஃப் தி மெயில் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க எழுதக்குள்ள ஐ எம் ரைட்டிங் யூ எப்படின்னா இது சம்பந்தமா எழுதுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் கான்டாக்டிங் யூ டு இன்ஃபார்ம், நான் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ண இது தெரிவிக்கிறதுக்கோசரம் நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன் அப்படிங்கிறது. ஐ வுட் லைக் டு இன்ஃபார்ம், இதை நான் தெரிவிக்கிறதுக்கு விருப்பப்படுறேன் அப்படிங்கிறது. ஐ விஷ் டு இன்ஃபார்ம், நான் அதே தான் இது கிட்டத்தட்ட நான் வந்து இது தெரிவிக்க இஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஐ வுட் லைக் டு, நான் இதை தெரிஞ்சிக்க விருப்பப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது உங்களுடைய லேட்டஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஐ வுட் லைக் டு நோ யுவர் லேட்டஸ்ட் ப்ரைஸ் ஃபார் சோ அண்ட் சோ ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லைனாக்கா இட் இஸ், அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மெயில் எழுதுறீங்க அப்படின்னாக்கா உங்களை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும் இல்லையா. அப்போ வந்து இட் இஸ்ன்னு போட்டு இட் இஸ் ராஜு ஃப்ரம் கூகுள் இல்லை ஏதோ ஒரு கம்பெனி மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எது சம்மந்தமாக எழுதிருக்கு அந்த டீடைல்ஸ் அதுக்கப்புறம் எழுதலாம். அதுக்கு அடுத்ததாக்கா இவில் க்ளோசிங் ஃப்ரேசஸ். சார் இது கிரீட்டிங்ஸ் முடிஞ்சிச்சு, இது பாடி ஆஃப் தி மெயில் கூட முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்ததா இந்த மெயில் க்ளோசிங் இது ஃப்ரேசஸ் எழுதணும். அப்போ ஐ லுக் ஃபார்வர்ட் டு ஹியரிங் ஃப்ரம் யூ சூன், அதாவது நான் உங்கள்கிட்ட இருந்து விரைவில் பதில எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம். லுக் ஃபார்வர்டு யுவர் ரிப்ளை, உங்க பதில எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறது அடுத்த சென்டென்ஸ். ஐ அப்ரிஷியேட் யுவர் ஹெல்ப் இன் திஸ் மேட்டர், இந்த விஷயத்துல உங்களோட உதவியை நான் வந்து பாராட்டுறேன் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் யுவர் ஹெல்ப் இன் திஸ் மேட்டர், மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு வந்து உங்களுடைய உதவிக்கு நன்றி தெரிவிக்கிறேன் இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லி சொல்றோம். இஃப் யூ ஹேவ் ஃபர்தர் கொஸ்டின்ஸ் ப்ளீஸ் டூ நாட் ஹெசிடேட் டு கான்டாக்ட் மீ, உங்களுக்கு இன்னும் வேற எதுவும் கேள்விகள் இருந்தாக்கா தயங்காம என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு அடுத்ததா லாஸ்ட் சைன் பண்ணணும் இல்லையா, மெயில் சைன் பண்ணாம அனுப்ப மாட்டோம். அப்ப அந்த சைன் ஆஃப் இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா பெஸ்ட் ரிகார்ட்ஸ் அப்படின்னு எழுதலாம், இல்லைன்னா வித் பெஸ்ட் ரிகார்ட்ஸ் அப்படின்னு எழுதலாம், கைண்ட் ரிகார்ட்ஸ்ன்னு எழுதலாம், சின்சியர்லன்னு எழுதலாம், தேங்க்யூன்னு எழுதலாம், வித் கிராட்டிடியூட் அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ இந்த மாதிரி எதனாச்சும் ஒரு ஃப்ரேஸ் இது ஃபில்அப் பண்ணிட்டு அது கீழே உங்களுடைய பேரை வந்து எழுதி நீங்க மெயில் அனுப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து இதுல வந்து ஃபார்மல் மெயிலை எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் விளக்கியிருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.